ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விளாக் மேக் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளால் வீடியோ போட முடியல. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ரெகுலராக எப்படியும் ஒரு வீடியோ போடலாம்னு பார்க்குறோம். பட் இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கைன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட் ஆப் டவுன் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப் செட் ஆக மாட்டேங்குது. இந்த 4K வந்து எடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே திணறதுனால நம்ம வந்து இப்போ நார்மல் வீடியோவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். என்னால் எடிட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு லேப்டாப்பு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே பண்ண முடியல. மேக்ஸிமம் ஒரு பிசி அந்த மாதிரி செட் பண்ணோம். அது போக பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதிலே ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்சளவு எடிட் பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வச்ச டார்கெட் வந்து முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 மந்த் ஃபுல்லாக இருக்குது. பட் அந்த டார்கெட் எப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் அதிலிருந்து அதை எப்படி ரீச் பண்ண போகிறேன்னு டெய்லியும் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. நான் ஒரு கணக்கு போட்டு சிக்ஸ் மெயின்டைன் பண்ணால் அது ஒரு கணக்கில் போய் முடியுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கோழியும் பக்கமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தீவன செலவு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு வழி பண்ணி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. புதுசாக எப்படியும் கண்டுபிடிச்சி இன்னொரு 7 மந்த் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம். அச்சீவ் பண்ணாமல் கன்ஃபார்ம் விட மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஒரு சேவல் வர அதுக்குள்ளே கோவி சவுண்டு வர ஆரம்பிச்சிருது. அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 7 மந்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் பக்கமாக இருக்கும். அது சரியாக வந்து கால்குலேஷன் பண்ணல. பட் இன்னும் 7 மந்த் இருக்குது, கண்டிப்பாக முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 கோழியோட சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து விட்டுருந்தோம். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 34 பக்கமாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22 தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 1, 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இறக்குதுன்னே தெரியல. இறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிலே ஏகப்பட்ட மன உடைச்சல் ஆயிடுச்சு. பட் நானும் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வச்சு ப்ரூடிங் செட்டப் போட்டிருந்தேன். அந்த ப்ரூடிங் செட்டப் போட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்க துவங்க விடுது. அதுக்கு சரி மெடிசன் அதுன்னு பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை இந்த கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸை மெயின்டைன் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆப்பாக நமக்கு இருக்கும். சரி ஓகே, அதை எப்படி மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு மெயின்டைன் முடியுமோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஃபீடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபீடர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த தேங்காய் நார் கொட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒரு 50 to 60 சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக வளர்த்து எடுக்க முடியும். பட் 10, 5, 8 அப்படிலாம் வளர்த்து எடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 4 kg ஃபீமேல். நல்ல வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 feet நல்ல இதில் லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேரண்டியாக மறுபடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது அப்போலேருந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-4.5 கிலோ சைஸில் 4.5 to 4.5 கிலோ இருக்கும். பட் அந்த சைஸில் இருந்து நம்ம மொட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல் தான். ஆல்ரெடி நேற்று நைட்டு நான் இன்ஸ்டாவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். இதில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செட்டு, கேரண்டி செட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னா கேரண்டினா எப்படி பந்தயம் அதை அடிக்கும்னு சொல்லி நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு சிலர் அப்படி தான் கேட்டுறீங்க. கேரண்டினா என்னன்னு கேட்குறீங்க. கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓரளவுன்னு சொல்ல முடியாது, நான் சொல்கிற மாதிரி ஃபைட் போடும். அதனால அதுக்கு தான் கேரண்டி. பட் நீங்கள் கட்டி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பந்தயம் அடிக்குங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி யாராலையுமே கொடுக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பூதி சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே சேல் தான். அந்த பெரிய ஃபீமேலில் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமே சேல் தான். அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ப்ரைஸ் இதில் சொன்னோம்னா ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா யாருமே மேக்ஸிமம் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ரீடிங் சேவல். இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோல்டிங் ஸ்டேஜ் முடிஞ்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலாக புதுசாக முளைச்சிட்ருக்கு. இப்போ ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ஒரு 1.5 மாதம் பக்கமாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஈரமாக இருக்குது. ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில ஊருக்கு பண்ணலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நேரிலே வந்து ஃபார்ம் விசிட் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. பட் அப்படி இல்லை, முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஒரு சில ஊர்களுக்கு பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர்லேருந்து எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் அங்கே பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபார்மில் ஸ்டாக்கே கம்மியாக தான் இருக்குது. பட் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங்கெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. அதை மெயின்டைன் பண்ணுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 to 50,000 வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பாதி குறைச்சிட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். அந்த ஃபென்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக லோட் பண்ணணும். அந்த லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு குறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பர் கட்டர் அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டலாக லைனேஜ் மாற்ற போகிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லைனேஜ் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தார். எப்படின்னா யூடியூபோட நம்ம வீடியோ பார்த்து ஒரு சில நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தார். லைனேஜுங்கிறதே ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு மிச்சம் லைனேஜ் கூலினா ஏன் இந்த ரேட்டு அப்படின்னு.
ஓகே ப்ரோ, நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ்னு ஒன்று இருக்கா இல்லை இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ்னு ஒன்று கட்டாயம் இருக்குது. அது லைனேஜ் அப்படின்னா அந்த வழியாக வரதான் பாரம்பரியம். ஒரு வழி வகை நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை பார்ப்போம்ல, ஒரு 2 இயர் 3 இயர் ஆகும். பட் ஒரு லைனேஜ் உருவாக்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். பட் ஆனால் அதே இல்லை, அது ஒரு லைனேஜ் நல்ல ரிசல்ட் பார்த்த கோழியாக இருந்து இன்னொருத்தர் பார்த்து வச்சுருந்தாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 to 3 வருஷத்துக்கு போட்ட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்ட டைமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெயின்டைன் பண்ண சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனேஜோட அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஹையாக இருக்குது. இதே நீங்கள் புதுசாக ஒரு லைன் உருவாக்கணும் அப்படின்னா எந்த கோழி வேணால் வந்து எப்படி வேணால் வளர்த்தலாம். பட் அது ரிசல்ட் பண்ணுமா இல்லை கத்தியில் ரிசல்ட் பண்ணுமான்னு பார்த்தா ரிசல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல செட்டாக இருந்தால் ரிசல்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த 2 இயர் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட உழைப்பு எல்லாம் எஃபோர்ட் போயிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உருவாக்கியிருக்க லைனு அதிலிருந்து உங்களோட ஓன் சில இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடு பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைனை மெயின்டைன் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். அப்படிங்கும்போது ஒரு நல்ல லைனை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே செலக்ட் பண்ணி வளர்த்தது ரொம்ப பெஸ்ட்டு. பட் லைன் ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் லைன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் இல்லாத கோழிலாம் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடாதான்னு கேட்டிங்கன்னா பறவையோட குணமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாவோட பேர்ட்ஸ்லேயுமே மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் கட்டாயம் பண்ணோம். அதே மாதிரி தான். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சி நிற்கணும், பயந்து ஓடாமல் நிலச்சி நிற்கணும்னு வச்சுக்காங்களேன். ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் ஒரு சில லைனில் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு ஓடாது. பட் மேக்ஸிமம் கோழியில் வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஒரு 4 to 5 கிலோ இருக்கும், ஃபைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஒரு ஈடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நறுக்குன்னு வாங்கிடுச்சுன்னா கோழி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோத்தாலும் சரி பட் ஓடக்கூடாது. அந்த மாதிரி ஓடாமல் இருக்கக்கூடிய கோழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணும்பொழுது நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியும். பட் ஓடிச்சுன்னு வந்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் கறிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு குவாலிட்டி பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபார்மில் மெயின்டைன் பண்ணும்பொழுது அதுக்கேற்ற ப்ராஃபிட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சேல் பண்ண முடியாது. பட் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கி அது ரிசல்ட் எடுத்துச்சுன்னா மேக்ஸிமம் அதோட பேட்சிலேருந்து எல்லாமே காலி பண்ணிடுவாங்க அவங்களே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர் பிடிக்கிறது ஈஸி தான். பட் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சோசியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளையிங் வச்சு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிங்கனாலே போதும், சேல் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. அது ஸ்டார்டிங்கில் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைன், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற, நான் வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட் போட்டாங்க சொல்லலை, மீடியமான லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஓடாத மாதிரி பார்த்து எடுத்து வளர்த்திங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டார்கெட் சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா, டார்கெட் தூக்கி இதுவரையும் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னோக்கி போகல, முன்னோக்கி மட்டும் தான் போயிட்டுருக்கோம். பட் ஃபார்மோட நிலவரம் பின்னோக்கியே போனாலும் சரி நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் பார்த்திங்கன்னா முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு. எப்படியும் அச்சீவ் பண்ணிடலாங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டுமே ஓடிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் ஒர்க் பண்ணணும். அதேமாதிரி சில அப்கிரேட் ஃபார்மில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெகுலராக கொண்டு போக முடியும். அப்படி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ப்ரூடிங் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, பட் சிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதாலும் சரி, கன்ஃபார்ம் ஒரு ஃபார்ம் வச்சு மெயின்டைன் பண்ணும்பொழுது சராசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 to ஒரு 3000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்தே தேவைப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மிங் பிஸ்னஸில் வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 4-5 வச்சுருக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஒவ்வொன்றா க்ரியேட் ஆகும். அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம். ஃபார்மில் வரணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணால் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூபாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ரெகுலராக போஸ்ட் பண்ணினாலே போதும். உங்களுக்கான ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, அந்த பொருள் எப்படி இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு சிலர் லைக் பண்ணி விரும்ப ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் டோட்டலாக ஒரு 8 ஃபீமேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டை வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3.5 to 3.25 கிலோ இருக்கும். பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு 4 kg வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம கேரண்டி கொடுத்துடலாம். இந்த மயில் பட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேர், அதுவும் சேலில் தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது கன்ஃபார்ம் இந்த நம்மளோட ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் கோழி கேட்டிருந்தீங்க. பட் உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருந்து இண்டிவிஜுவலாக வேணும்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் வருது. இப்போ சேல் பண்ணுற செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிலோ சைஸில் தான் வரும். ரொம்ப ஹெவி சைஸ் என்னலாம் இல்லை. பட் ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கோழியோட அவுட்லுக் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் மெசேஜ் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். இந்த பட்டாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து ஒரு 2000 ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வரையும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் அந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 3 ரூபா, அதுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தாலும் எனக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இடக்கணக்கு போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு போயிடும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 1500 2000 வரையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ப்ரைஸ் நெக்ஸ்ட்டும் பண்ண முடியாது. ஆல்ரெடி குறைச்சி தான் சொல்லியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.